இரும்பு மாதிரி ஆகுறது தான் எல்லாரும் விரும்புறாங்க. அப்படிப்பட்ட இரும்பு நம்ம உடம்புக்குள்ள வந்து மிக இன்றியமையாத பணிகளை செய்யுது. முக்கியமானது வந்து இரத்த உற்பத்தி. ஹீமோகுளோபின் அப்படின்ற வார்த்தை எல்லாருக்குமே தெரியும். அதுல ஹீம் குளோபின் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். இப்போ ஹீம் வந்து ஒரு வெல்லம், குளோபின் வந்து ஒரு பருப்பு. இப்போ ரெண்டு சேர்ந்தா லட்டு. அந்த லட்டு தான் ஆர்பிசி. ஒரு ரெட் பிளட் செல்லுங்கிறது ஒரு லட்டு. இப்போ ஒரு நாளைக்கு வந்து 300 பில்லியன் ரெட் செல் அதை நம்ம வந்து தயாரிச்சாகணும். எத்தனை? 300 பில்லியன் லட்டு. இது எத்தனை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நீங்க ஒப்பிடுவீங்கன்னு நீங்க பார்த்து. அப்ப நம்ம போன் மேரோங்கிற தாய் 300 பில்லியன் லட்டுகளை உருவாக்கி கொடுக்குறாங்க. அது வந்து இந்த ஹீமோகுளோபின் இருக்கிற இடம் ஆர்பிசி, ரெட் பிளட் கார்பசல், இல்லை சிவப்பு ரத்த அணுக்கள்னு சொல்றோம். இந்த சிவப்பு ரத்த அணுக்களுக்கு வந்து ஒரு அதீதமான ஒரு குணம் இருக்கு. நம்ம எல்லாரும் வந்து நியூக்ளியஸ் அந்த இருந்தாதான் உயிர் வாழும். ஒரு செல்லுக்குள்ளேயும் வந்து அந்த டிஎன்ஏ நியூக்ளியஸ் இருக்கும். இது வந்து அந்த டிஎன்ஏ வந்து பிறந்த வீடு அந்த போன் மேரோல விட்டுட்டு வெறும் அந்த ஹீமோகுளோபின் சுமக்கிற ஒரு சிவப்பு தட்டாதான் அது வந்து ரத்த சர்க்குலேஷனுக்கு வருது. அப்படி வந்த அந்த ரத்த அணு வந்து 120 நாள் வந்து அந்த சுயமான அந்த டிஎன்ஏ செல்லு நியூக்ளியஸ் இல்லாம 120 நாள் உயிர் வாழுது. ஸோ ரவுண்ட் பண்ணாக்கா ஒரு 100 நாளுக்கு உயிர் வாழுதுன்னு வச்சுக்கலாம். எப்போதுமே நம்ம கணக்கில் வந்து ஒரு ரவுண்ட் பண்ணுறது தான் நல்லா இருக்கும். ஒரு 100 நாளுக்கு உயிர் வாழுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 100வது நாள் ஆன பிறகு அது வயசானவங்கன்னு சொல்லி அதை வந்து கொலைக்களமே உள்ள போறாங்க இல்லையா. ரத்த சர்க்கிள் வந்து இத்தனை பில்லியன் சர்க்கிள் நம்ம உடம்புல சுத்திட்டே இருக்கு. அப்போ ஸ்பிளீன் மண்ணீரல்ல இருக்கிற அந்த குறுகலான வழியா போகும்போது இளைஞர்களும் நடுத்தர வயது ஆட்களும் நொழிஞ்செறிஞ்சு போயிடுவாங்க. சரி. வயசானவங்க ஸ்லோவா போவாங்க இல்லையா, அவங்களாம் பிடிச்சி கொல்லுவாங்க. அதுக்கு பேரு வந்து கல்லிங்னே பேரு. ஓகே. ஸோ கொலைக்காலம் வந்து மண்ணீரல். ஓகே. இந்த மண்ணீரல்ல 100 நாள் ஆன வயதான ரெட் பிளட் செல்லை வந்து அழிச்சிருவாங்க. இது வந்து பிசியாலஜி நார்மலா நடக்கிறது.